வாழ்க்கையில் இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க நடந்துடவே கூடாதுங்க. நிறைய ரிஷபராசிக்காரவங்க என்கிட்ட கேட்குறது ஒரே கொஸ்டின் என்ன தெரியுமா? இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த இரண்டாம் திருமணம் நம் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனை ஏற்படுத்தும்? யார் யாருக்கெல்லாம் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் இல்லாமலே வாழ்க்கை தவறுதலாக நிறைய பரிகாரங்கள் ஹோமங்கள் பண்ணுறாங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம்னாலே பாதிக்கப்பட்டவங்க அதிகம் இன்னும் சொல்லலாம். திருமணத்தினாலே பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசியில் அதிகம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு பெரிய பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான். அதுவும் இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கு காரணமே உறவுகள் தான், திருமணம் தான். திருமணத்தை முன்னாடி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்த ரிஷபராசிக்காரவங்க திருமணத்திற்கு பிறகு படக்கூடிய அவஸ்தையும் அவமானங்களும் அதிகம். மனசை தொட்டு சொல்லணும்னா ரிஷபராசிக்காரவங்க வாழ்கிறாங்களா சொர்க்கத்திலா நரகத்திலா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு விதமான புது பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு உருவாகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் அந்த ரிஷபராசிக்காரவங்க தான் இருப்பாங்க. ரிஷபராசிக்காரவங்க அனுபவிக்காத புது வகையான பிரச்சனையே கிடையாது. ஒரு புது வகையான பிரச்சனை முதல்ல அனுபவிப்பவர்கள் ரிஷபராசிக்காரவங்க தான். ரிஷபராசிக்காரவங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஞானமும் புரிதலும் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரவங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் போகுமா, இல்லை மாறுமா, இல்லை யாராக ஒருத்தவங்க வருவாங்களா, இல்லை நம்மளுக்கு ரெண்டாவது மேரேஜ் நடக்குமா, இல்லை இந்த ரெண்டாவது மேரேஜ் நிலைக்குமா, இந்த மாதிரி வாழ்க்கை ஏமாந்துக்கிட்டே இருக்கோமே, இல்லை நம்ம வாழ்க்கையில் காதல்னு ஒன்று இருக்கா, காதலில் தோல்வி இருக்காங்கிற பல கொஸ்டின் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. அந்த பல கேள்விகளுக்கு ஒரு விடையாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஒவ்வொரு ரிஷபராசிக்காரவங்களுக்கும் தேவையான ஒன்று. 2025 காரணம் குடும்பஸ்தானம் குரு வராரு. அந்த குடும்பஸ்தானத்தில் முன்னாடி 2 வருஷமும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் அந்த பட்ட வேதனை சொல்லி மீள முடியாது. மனசளவில் ஒடிஞ்சு போயிருப்பீங்க. அவ்வளவு வலி வேதனைகளே சந்திச்சிருப்பாங்க. சொல்ல முடியாத சில தவறுகள் கண்முன்னே நடந்தாலும் சகித்து கொண்டு தன்னுடைய பெயர் மரியாதை களங்கம் ஏற்பட்டாலும் தாங்கி கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, பணம் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கில் மனசு வலிக்கும். உடல் அப்படிங்கிற ட்ராக்கில் மனசு வலிக்கும். சொந்தம் அப்படிங்கிற ட்ராக்கில் உறவு வலிக்கும். உறவுங்கிற ட்ராக்கில் கஷ்டமும் வலியும் வேதனையும் இருக்கும். நம்ம எதுக்கு வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கை எதற்காக ஒரு நோக்கத்தை நோக்கி செல்லுது அப்படிங்கிற கொஷின் மார்க்கு நிறைய ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஆன்சரே தெரியாது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரவங்க தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளோ கணவன் மனைவியோ தாய் தந்தையரோ என் நட்போ யாரோ ஒருத்தவங்களுக்காகத்தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மையை தவிர தனக்காக வாழலை என்பது நிஜம். அப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரவங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து தலைவார சீப்பு வரைக்கும் தனியாளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. இவர்களுக்கு திருமண வாழ்க்கை பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பல்வேறு விதமான சந்தேகங்களும் பல்வேறு விதமான வேதனைகளும் உண்டாக்குகிறது. இந்த சோதனையில் இருந்து மீள்வதற்கு அவர்கள் என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் அப்படிங்கிற தோல்வி உண்டு. ரிஷபராசி எடுத்துக்கிட்டாலே தொழில் உண்டு. ஏன்னா சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு 6ஆம் இடம் அதிபதியும் சுக்கிரன் தான். 11ஆம் இடம் சுக்கிரன் பலம். 5ஆம் வீட்டில் சுக்கிரன். நீங்கள்
ஒரு டஃப்பான வாழ்க்கை பாருங்களேன். ஸோ ரிஷபராசிக்காரவங்க முடிஞ்ச வரைக்கும் திருமணத்திற்கு முன்னாடி வாழை மரம் பரிகாரம் செய்கிறாங்க. இல்லைன்னா திருமணம் கடந்த ஒரு உறவு அந்த உறவு தோல்வியை அனுபவிக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. அதையும் தாண்டி இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏன் 5 வருஷம் 12 வருஷம் 40 வருஷம் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஒன்று நடக்குது பாருங்கள். அது ரிஷபராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான். கண்கூடா டிவோர்ஸ் அப்படிங்கிற பேப்பரை அதிகமாக பார்க்குறவங்க யார் தெரியுமா? இந்த ரிஷபராசிக்காரவங்க தான். இப்போ ரிஷபராசிக்காரவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு குப்பை தொட்டி கசக்கி போடுற மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள். அந்த வலிக்குது பாருங்கள். அவங்க உண்மையான காதலுக்கும் அன்புக்கும் ஏமாற்றம் மட்டும் பரிசாக கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வேதனையை வேறு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சகித்து கொள்ள முடியாது. அவ்வளவு வலி வேதனையை ஒவ்வொரு ரிஷபராசிக்காரவங்களும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 2ஆம் திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதற்கு இந்த 3 பாயிண்ட்டுகளை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இந்த 3 பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் போடுற ரிஷபராசிக்காரவங்க நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர எந்த ஒரு ரிஷபராசியும் நீங்களும் வாழ்க்கையில் தவறான முடிவை நோக்கி சென்று விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பொருந்தாதா? தசாபுத்தியை பொறுத்து சற்று மாறுபடலாம். உங்களுக்கு ரிஷபராசியாக இருந்து உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்குது. உங்கள் ஜாதகத்தில் 11ல் சுக்கிரன் இருக்கார். கோச்சாரத்தில் 11ல் சுக்கிரன் வந்தார்னா 2ஆம் திருமணம் ஏற்படலாம். நம்பர் 1. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் 11ல் உச்சமாகி கேது 7ல் நின்று செவ்வாயுடைய பார்வை லக்னத்துக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக 2ஆம் திருமணம் ஏற்படலாம். 3வது பாயிண்ட்டு முக்கியமாக பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது செவ்வாய் இதில் 2 பேர் யாராவது 7ஆம் இடத்துல இருந்து குரு சுக்கிரன் பார்வை இழக்கும் பட்சத்தில் வாழ்க்கை தடமாறி போகலாம். இந்த 3ம் எல்லோருக்குமே காமனாக பாயிண்ட். ஆனால் யாருமே அனுபவிக்க ஒரு பிரச்சனையை திருப்பன வாழ்க்கையிலும் சரி, ஒரு நபர் நம்ம வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, நம்முடைய பாதை தடுமாறி போனதுக்கு காரணம் உறவுகள் வருகிறது அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் சுக்கிரனும் கேதுவும் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடாது. செவ்வாயோ இல்லை சுக்கிரனும் கேதுவோ இருந்து 2 பேரும் யாராவது ஒருத்தவங்க செவ்வாய் பார்வை கிடைச்சிதுன்னா அவங்க வாழ்க்கை வீணாக போச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் கண்டிப்பாக 2வது திருமணம் அப்படிங்கிறது உண்டு. பட் அந்த 2வது திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு 2ஆம் வீட்டில் அமர்கிறாரு. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிங்க. டிவோர்ஸ் ஆகலை, பிரச்சனையில் இருக்கீங்கன்னா உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக சரியாகும். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு 2ல் இருக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில், அதுவும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்ய முடியும் என்பதை மனதில் நிறுத்தி 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, முதல் திருமணமாக இருந்தாலும் சரி நல்லது நடக்கும். திருமணம் உறவு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல நட்பு உருவாகி வாழ்க்கையில் நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.